எங்க வந்தீங்க? வாசல் வரைக்கும் வந்திருக்கேன். வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? உங்களை யார் இங்க வர சொன்னாங்க? சம்மந்தி, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எந்த முகத்தோட இங்க வந்தீங்க? புறப்படுங்க. இல்ல சம்மந்தி, நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. நீங்க எதிர்பார்த்து வந்த மரியாதை மதிப்பு எதுவும் இங்க கிடைக்காது. தயவு செஞ்சு புறப்படுங்க. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, கொஞ்சம் இருங்க. உள்ள வாங்க. வாங்க. வாங்க மாமா. உட்காருங்க. என்னங்க இது? என்னால் நம்பவே முடியல. வழக்கமா நீங்க தான் கோபமா பேசுவீங்க, இவர் பொறுமையா பேசுவாரு. இன்னைக்கு நீங்க பொறுமையா பேசுறீங்க. ஆச்சரியமா இருக்குங்க. யோசிச்சு பார்த்தேன். கோவப்படுறதுனால தான் நிறைய பிரச்சனைங்க வருது. அதனால கோவத்தை விட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க அர்ச்சனா பத்தி பேசதானே வந்திருக்கீங்க? ஆமா சம்பந்தியம்மா. நானும் எங்க அர்ச்சனாவை உங்க புள்ள கூட சேர்ந்து வாழ அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உண்மையிலேயே நீங்க தான் பேசுறீங்களா? இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு பயத்தோட வந்தேன். பழம் எழுப்பி பால்ல விழுந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டீங்க. ஆனா ஒரு நிபந்தனை. அதான் நான் பார்த்தேன். என்னன்னு சொல்லுங்க. எங்க பொண்ணு உங்க பிள்ளையோட வந்து வாழணும்னா அவங்க 2 பேரும் தனி கொடுத்தன போகணும். அப்படின்னா சொல்லுங்க, தாராளமா அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு நீங்க நான் அப்படியே வெளியே போக சொல்லியிருக்கலாம். நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனியா இருந்தாங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் மனவிட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொன்னேன். அதை நான் இல்லைன்னு சொல்லலம்மா. ஆனா செல்வம் தான் குடும்பத்தை உயிரா நினைக்கிறான். அவனை அந்த குடும்பத்திலிருந்து பிரிக்க முடியாது. பொண்டாட்டியோட சந்தோஷம் முக்கியம், அவளோட சுதந்திரம் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் விட்டு வரத்தான் செய்யணும். இப்படி பேசினா எப்படி சம்மதியம்மா? செல்வத்தோட வருமானத்தை நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கு. அவன் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை. அவன் ஒருத்தன் தான் குடும்ப பாரத்தையே சுமக்கிறான். அவனை போய் குடும்பத்தை விட்டு வான்னு சொன்னா எப்படி? நான் ஒண்ணு அவங்களெல்லாம் நட்டாத்துல விட்டுட்டு வர சொல்லலையே. பணம் காசு மற்ற பிரச்சனையெல்லாம் இப்ப கவனிச்சுக்கிற மாதிரியே கவனிச்சுக்கிட்டோம். ஆனா குடும்பம் மட்டும் தனித்தனியா இருக்கட்டும்னு சொல்றேன். நீங்க எப்படி சொன்னாலும் சரியம்மா, இதை அந்த வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இதை செல்வம் கேட்டா துடிச்சு போயிருவான். வேண்டாம், இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. எப்படிங்க விட்டுறது? எப்படி விடுறது? உங்க எல்லாரும் முன்னாடி தானே அந்த பொம்பளை கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் என் பொண்ணை பார்த்து கேட்டா. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு எப்படிங்க அந்த பொம்பளை கூட பேசுவா பழகுவா? அந்த வீட்டுல இருந்தா என் பொண்ணுக்கு நிம்மதி இருக்காதுங்க. தனி கொடுத்தன போனாதான் என் பொண்ணு சந்தோஷமா வாழ்வா. சிவகாமி, என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவர் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கூட்டு குடும்பமா ஒன்னா வாழ கத்துக்கன்னு சொல்லி அனுப்புவியா? அதை விட்டுட்டு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை சொல்றது சரிதான் மாமா. அன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கும்போதே அத்தையை கை நீட்டி அடிச்சுவர அந்த செல்வம். யாரும் இல்லாத நேரத்துல அந்த அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம அர்ச்சனா கழுத்து நெரிச்சு கொள்ள மாட்டாருன்னு என்ன நிச்சயம்?
அதனாலதான் அத்தை அவங்க 2 பேரும் தண்ணி கொடுத்துட்டு வைக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ என்ன குறுக்க பேசிட்டு வா. எப்படி நல்லா இருக்கு சிவகாமி, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இதே சூழ்நிலை நம்ம வீட்டுல வரும்போது நீ என்ன பண்ண? ஜெயந்தியை தண்ணி கொடுத்துருமா அனுப்பிச்ச? இல்லையே. நான் ஒண்ணு என் மருமகளை கொடுமைப்படுத்தலைங்க. அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். வேணா ஜெயந்தியை கேட்டு பாருங்க. என்னம்மா ஜெயந்தி? ஆமா அத்தை, நீங்க என்ன உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிறீங்க. அதுவும் இல்லாம நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது என்னோட அதிர்ஷ்டம் அத்தை. போதுமா? இந்த மாதிரியா நம்ம பொண்ணு அந்த வீட்டுல பாத்துக்கிட்டாங்க? அடிமை மாதிரில நடத்தினாங்க. போட்டு அனுப்புன நகையில ஒத்த நகையை கூட விடாம புடுங்கிட்டது இல்லாம வேசின் வேற பட்டம் கட்டினாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்புனா அந்த பொம்பளை கல்ல தூக்கி போட்டு கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நம்ம பொண்ணு உசுருக்கு அங்க உத்தரவாதம் இல்லைங்க. நீங்க இவ்வளவு தீர்மானமா சொல்லும் போது நான் என்னங்க செய்ய முடியும்? தனி கொடுத்த அனுப்பி வைங்கன்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும்? எதை சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மாமா, நீங்க இப்படி விடாப்படியா பேசக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு மூத்தவர் நீங்க தான். இவங்க சந்தோஷத்துக்காக நீங்க தான் பேசி ஆகணும். சம்பந்தி அம்மா ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. அதனால எங்க அம்மா இனி அந்த வீட்டுக்கு வர முடியாது. அவங்க 2 பேரும் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அம்மாவும் அடிக்கடி வந்து அர்ச்சனாவை பார்த்துக்குவாங்க. அர்ச்சனாவுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எங்க அம்மா எந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயமாமா. அதனால பெரிய மனசு பண்ணி நீங்க தான் உங்க குடும்பத்துல பேசி சம்மதம் வாங்கணும். சரி மாப்பிள்ள, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பேசி பார்க்கறேன். அப்ப நான் புறப்படுறேங்க. வாங்க அர்ச்சனா, நான் வரேம்மா. அம்மா, நீ இவ்ளோ சீக்கிரமா மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. எங்க அர்ச்சனாவோட வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, இப்பதான் கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அர்ச்சனா, இனிமே உன் வாழ்க்கையில திருப்பு முனதா செல்வ மாமா கூட போய் சந்தோஷமா வாழு. அவங்க சொல்லிருந்தாலும் அவங்க சொன்னதுக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டு வந்திருக்க கூடாது பிரிப்பா. அவங்க வேணும்னே அண்ணனையும் அண்ணியும் சேர விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சதி திட்டம் பண்றாங்க. நீங்க அங்கேயே அவங்க கிட்ட அண்ணன் இந்த மாதிரிலாம் தண்ணி கொடுத்துட்டு வர மாட்டார் அப்படின்னு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே பிரிப்பா. அதை விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ராணி, என்னம்மா நீ? அண்ணன் எவ்வளவு பெரியவர், அவர் எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஒரு முடிவை சொல்லிட்டு வந்திருப்பாரு. சும்மா அவரை போய் எதிர்த்து பேசிட்டு இருக்க நீ. ஒரு பெரிய மனுஷன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ வாய முடிட்டு பேசாம இரு. என்னப்பா நீங்களும் விவரம் எல்லாம் பேசுறீங்க? அப்போ நீங்களே அண்ணனை தண்ணி கொடுத்து அனுப்பி வச்சிருவீங்களா? ஏன் அவன் தண்ணி கொடுத்தனும் போனா என்ன தப்பு? என்னடா அது ஆச்சரியமா இருக்குது. இதுக்கு நீ ஒத்துக்க மாட்டே குதிப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நீயே ஒத்துக்கிட்ட. இல்லைண்ணே, செல்வம் இந்த குடும்பத்துக்கு எத்தனையோ வருஷம் ஓடா உழைச்சிருக்கான். இப்போ ஏதோ தண்ணி கொடுத்தனும் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னா அங்கே போய் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டுமேன்னு தான் எனக்கும் தோணுது. அதானே சொன்னேன். நம்ம சுயநலத்துக்காக அவன் சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிட்டா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ செல்வத்துக்கு இப்போ தண்ணி கொடுத்தனும் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அனுப்பி வைக்க வேண்டியதானே. நாளைக்கு அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தா தானே குழந்தை குட்டின்னு அவன் குடும்பம் விருத்தி அடையும். என்னப்பா உன் பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? அண்ணனை தனியா அனுப்பிட்டு அப்புறம் குடும்பத்துக்கு நீயே சம்பாதிச்சு போட போற? அண்ணன் தான் இந்த குடும்பத்துக்கு ஆதாரமும் அச்சாணியும். அந்த அச்சாணி இல்லாம வண்டி எப்படி ஓடும்? அப்புறம் சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும். ஏன்டா பிச்சை எடுக்கணும்? நீ ஆம்பளை இல்ல? நீ சம்பாரிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்ட? நான் என்ன பண்றது? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன்? நான் சொல்றேன், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சா எப்படி? தனியார் கம்பெனில ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்கு. உனக்கு தான் போறதுக்கு மனசு இல்ல. சும்மா வேலை தேடுறேன்னு ஊரை சுத்திட்டு வர. நீ படிக்கணுங்கிறதுக்காகவே அவன் சின்ன வயசுலேயே ஸ்பேனர் பிடிச்சவன்டா. இன்னும் அவனையும் நம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்புறம் ஏன் என்ன படிக்க அமிச்சிங்க? சின்ன வயசுல என்னையும் மெக்கானிக் ஷெட் காமிச்சிருந்தா நானும் ஸ்பேனர் பிடிச்சிருப்பேன்ல.
நான் நல்ல வேலைக்கு போகணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் தானே என்ன படிக்க வச்சீங்க. இப்போ வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு திடீர்னு வேலைக்கு போக சொன்னா எங்க போறதா? எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அண்ணன் இங்கே தான் இருக்கணும். எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் குடும்பத்தை நானே பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேணும்னா அண்ணன் தனி கொடுத்துட்டு போக. சும்மா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காதடா. உனக்கு வேலை கிடைக்கிறது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு உழைச்சு போனோம்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? சும்மா படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை தான் செய்வனுக்கிட்டு இருந்தா நீ இந்த காலம் பூரா அப்படியே இருக்க வேண்டியதுதான். நீ இதை பத்தி பேசாத. பெத்த பிள்ளைக்கு நீ என்ன சேர்த்து வச்சிருக்க? ஒண்ணு நீ வேலைக்கு போயிருக்கணும், இல்ல எங்க எல்லாருக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் பாட்டிலும் கைமா தானே சுத்துற. உனக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி? டேய், அவன் என்ன திட்டுற? அவனுக்கு வேலை இல்லைங்கிறதா பெரிய பிரச்சனையா? அவனை புதுசாக குடிச்சிட்டு அலையிறான். இல்ல பெரியப்பா, அவங்க பேச்செல்லாம் கேட்டு அண்ணனை தனி கொடுத்தனால அனுப்ப முடியாது. சரி, இதை பத்தி நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா உங்க அம்மா பாக்கியம் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலையே. ஏம்மா, உன் அபிப்பிராயம் என்ன சொல்லு. செல்வமும் அர்ச்சனாவும் கொஞ்ச நாள் தனியா இருக்கிறது நல்லதுன்னு படுது. நீ என்ன நினைக்கிற? எதுவும் பேசாம இருந்தா எப்படி சொல்லு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன மாமா இருக்கு? செல்வம் தனி கொடுத்துறம் போறத நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. அவனும் அவன் வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? இதை யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதா நியாயம். செல்வம் தனி கொடுத்துறம் போகட்டும். என்னம்மா நீ நல்லா யோசிச்சா பேசுற? நல்லா யோசிச்சுதான்டா சொல்றேன். டேய், இது நாள் வரைக்கும் அவன் இந்த குடும்பத்துக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இனிமேலும் நாம அவனை எதிர்பார்க்கறது நல்லா இல்ல. நம்ம வாழ்க்கையை ஆண்டவன் விட்ட வழின்னு சொல்லிட்டு நீ உன் வாழ்க்கையை பாத்துக்கப்பான்னு சொல்றதா முறை. பாக்கியோ, நீயா பேசுற? என்னால நம்பவே முடியல பாக்கியோ. ஐயோ, நீ மாறிட்டேன்னா இந்த உலகமே மாறின மாதிரி. வாழ்க்கையில முதல்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு முடிவு எடுத்திருக்க நீ. அண்ணே, அப்புறம் என்னண்ணே, பாக்கியம் தான் ஒத்துக்குச்சுல. செல்வம் வந்தோன்னே விஷயத்த சொல்லிடலாம். அப்புறம் நான் புதுசா வீடு பார்த்து பால் காய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க போய் சம்பந்திமா கிட்ட தனி கொடுத்தனம் போறதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இருப்பா, செல்வம் வந்துடட்டும். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நல்லது இல்லையா? செல்வத்திட்ட சொல்லிக்கலாண்ணே. நான் வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்க சொல்றேனே. சரி, நல்லது. அப்ப நான் புறப்படுறேன். சரிண்ணே, சரி மாமா. முடியாது முடியாது முடியாது. யாருக்கிட்ட இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இது நாங்க எடுத்த முடிவு இல்லப்பா, உங்க பெரியப்பா எடுத்த முடிவு. அவர் தான் சம்பந்தி வீட்டுல போய் பேசி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஓஹோ, வழக்கமா பிரிஞ்சிருந்த குடும்பத்தை ஒன்னா சேர்க்கிற நல்ல வேலை மட்டும் தான் அவர் பார்த்திருந்தாரு. இப்ப முதல் முறையா குடும்பத்தை பிரிக்கிற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? சரி, அவர் தான் சொன்னாருன்னா உங்களுக்கு எங்கமா போச்சு அறிவு? என் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி விட்டு பிரிச்சு என்னால எப்படி தனியா வாழ முடியும்? உங்களெல்லாம் பிரிஞ்சு தனியா இருக்கிற அவசியமே எனக்கு இல்ல. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையும் எனக்கு தேவையில்ல. எடுத்தன் கவுத்தன் பேசினா எப்படிப்பா? எல்லாம் நல்லதுக்காக தான் பெரியப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அண்ணன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னப்பா பேசுறீங்க நீங்க? அப்பா, நான் இது வெறும் ஒரு வீடா பார்க்கலப்பா. இங்க இருக்கிற நீங்களாம் என்னோட உசுறு. உங்க எல்லாரையும் விட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போனோம்னா என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி. அது வெறும் உடம்பு தான்ப்பா. பணம். என்ன ஒரு பணமா வெளியில போக சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்திலே நான் ஒருத்தன் தான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். இவன் பாவம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இவன் இன்னும் படிச்சுட்டு இருக்கான். இந்த நிலைமையில உங்க எல்லாரையும் அம்பு விட்டு நான் வெளியில போனா அது எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? குற்ற உணர்ச்சியில செத்துருவேன்ப்பா. எப்படிமா நீங்க இந்த முடிவுக்கு சம்மதிச்சீங்க? நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. உங்க பெரியப்பா இது விஷயமா அவங்க வீட்டுல பேசினாராம். அவங்களும் அவர் தனி கொடுத்தன வந்தா போதும், அவர் வருமானத்தெல்லாம் அவங்க குடும்பத்துக்கே கொடுக்கட்டும், அதுக்கு நாங்க குறுக்க நிக்க மாட்டோம்னு சொன்னாங்களாம். அதனால அவங்க பேச்சு கேட்டு நாட சொல்றீங்களா? இத பாருங்க, இது என்னோட பிரச்சனை. இதுல நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன். மீறி யாராவது என்ன கட்டாயப்படுத்தினா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அண்ணா, இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த வீட்ல இருந்தீங்கன்னா நீங்களும் அண்ணியும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. தனி கொடுத்தன போனா மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க. அவ்வளவுதானே? ஊரை விட்டு போறீங்க? இதே தெருவுல 4 வீடு தள்ளி பார்த்தா போச்சு. எப்பவும் போல வந்துட்டு போலானா? 4 வீடு தள்ளி இருக்கிறதுனாலயோ 4 செவத்துக்குள்ள இருக்கிறதுனாலயோ நம்ம உறவும் பாசமும் விட்டு போகாதுனா? சொல்றதுக்கு ஒத்துக்கோங்கண்ணா. என்ன நீயும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? உங்க எல்லாரும் பிரிஞ்சு என்ன தனியா போய் வாழ சொல்றியா? என்னால முடியாது. ஒன்னா இருக்கிற நம்ம குடும்பத்துக்குள்ள அர்ச்சனா வந்து சேர்ந்து இருந்து வாழறதா இருந்தா வாழட்டும். இல்ல நான் தனி கொடுத்த போனதான் அவன் என் கூட வந்து சேர்ந்து வாழ்வனா அது தேவையில்ல. அவ அவங்க வீட்டுல இருக்கட்டும், இங்க வர வேண்டாம். அப்ப நீ என்னதான்ப்பா முடிவு எடுத்திருக்க?
உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால தண்ணி கொடுத்துரும் போக முடியாது. அது நடக்காது. இதை சேர்த்து முடிச்சு போடு. ஏமா என்னம்மா இதெல்லாம்? எல்லாம் உன் சந்தோஷத்துக்காக தான்ப்பா. ஏன் சந்தோஷம்? அப்பா என்னப்பா நடக்குது? ஆமாப்பா, நீ தான் தனி கொடுத்துன்னு போக மாட்டேங்கிற, நாங்களாவது தனியா போறோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வாசு? என்ன வாசு? ஏ வாடி போடா. அம்மா அப்பா அப்பா அம்மா நில்லுங்கம்மா. அப்பா என்னப்பா இதெல்லாம்? இது பாருப்பா, நாங்க சொல்றத உன்னால கேட்க முடியாது, அதே மாதிரி நீ சொல்றதே என்னால கேட்க முடியல. நாங்க கிளம்புறோம். அப்ப என்னப்பா இதெல்லாம்? இதுக்காக நான் இவ்வளவு தூரம் பேசினேன். நம்மளாம் சேர்ந்து ஒண்ணா இருக்கணும் தானே நான் ஆசைப்படுறேன். அப்போ நீ தனி கொடுத்தன போக மாட்டே இல்ல? முடியாது. அப்ப நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? ஏய் வாங்க போலாம். அப்பா உங்க இஷ்டம். நான் தனி கொடுத்துன போறதுல தான் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம்னா நான் போறேன். முதல்ல இவங்களெல்லாம் உள்ள போ சொல்லுங்க. ராணி உள்ள போ. ஏய் போ பாக்கியம் போ. டேய் வாடா வா. செல்வம், இப்ப எல்லாமே உனக்கு சங்கடமா தான் தெரியும். ஆனா பின்னாடி போக போக இதனுடைய நன்மை உனக்கு புரியும்பா.